ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. பீப்பிள் மீடியா ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் கார்த்திக் அட்டமணியுடைய டைரக்ஷன்ல தேஜா சஜாவுடைய நடிப்புல ஹவுரஹரியுடைய மியூசிக்ல ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிராய். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியால சூப்பர் வைரலா போயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் ரஃபுல் ட்ரெஸ்ல ரெட் கலர் காம்பினேஷன்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இது உங்களுக்காக. ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ்னுடைய தயாரிப்புல சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல அண்ட் அனிருத்துடைய இசையில ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷன்ல செப்டம்பர் 5th ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மத்ராசி. அண்ட் இப்போ இந்த படத்துக்கு சென்சார் போர்ட்ல இருந்து யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து போஸ்டர் மூலமா அறிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். ருக்மணி வசந்த் மத்ராசி படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான போல்ட் பிங்க்ல அவங்க எடுத்துக்கிட்ட செட்னுடைய போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். கிராஸ் ரோட் ஃபிலிம் கம்பெனியுடைய தயாரிப்பில் வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அண்ட் வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த படத்து மூலிமா டைரக்டராக டெபியூ ஆகுறவங்க தான் வர்ஷா பரத். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அஞ்சலி சிவராமன் நடிச்சிருக்கிறாங்க. அமித் திரிவேதியோட இசையில் படம் தான் வந்து பேட் கேர்ள். அண்ட் படம் வந்து செப்டம்பர் 5th வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போது படக்குழுவினர் சார்பில் படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து ஈஃபோ என்டர்டெயின்மெண்ட் வந்து வாங்கியிருக்கிறதா போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சிவாங்கி இப்போ ரீசெண்டான ஒரு ப்ரோக்ராமில் அவங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதனுடைய லான்ச்சில் பியூட்டிஃபுல்லான சாரீ ட்ரைப்பிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாரியர் பேட்டர்ன் சாரீ ட்ரைப்பிங். வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஷெபின் பேக்கருடைய தயாரிப்பில் அகில் அனில்குமாருடைய டைரக்ஷனில் ரேவதி சர்மா மற்றும் அர்ஜுன் அசோகனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவரா. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய சக்ஸஸ்னுடைய டீசரை வந்து வெளியிட்டிருக்காங்க படக்குழுவினர். அது இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டிருக்கு. மிருனால் தாக்கூர் ரீசெண்டாக போன விநாயகர் சதுர்த்தியினுடைய செலிப்ரேஷனில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஏற்ற மாதிரியான அந்த காடஸ் கலர்ஸான மிக்ஸ்டு கலர் காம்பினேஷனில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஆஷிக் உஸ்மானுடைய தயாரிப்பில் அல்தாஃப் சலமுடைய டைரக்ஷனில் ஃபத் ஃபாசில் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஓடும் குதிரை சாடும் குதிரை. அண்ட் இந்த படத்தினுடைய சக்ஸஸ்ஃபுல் போஸ்டர் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்ற போஸ்டர் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. அண்ட் டீமோட எடுத்துக்கிட்ட எல்லா செல்ஃபீஸ் அண்ட் குரூப்பீஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது. ஜெனிலியா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் மகாராஷ்டிரியன் ட்ரைப்பிங்கில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக.
மைத்ரே மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் ராம்போதேனி மற்றும் உபேந்திராவுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஆந்திரா கிங் தாலுக். அண்ட் இந்த திரைப்படத்தை மகேஷ் பாபு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நூவென்டே சால் என்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அது இப்போ 20 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இதை வந்து படக்குழுவினர் போஸ்ட் மூலியமாக அறிவிச்சிருக்காங்க. ஸ்ருதி ஹாசன் கூலி படத்தில் பிரீத்தி ரோலில் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரினுடைய பிடிஎஸ் ஃபோட்டோஸ் அண்ட் பார்ட்டி ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோ உங்களுக்காக. ஜெம்ரியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் விஷால் வெங்கட்டுடைய டைரக்ஷனில் டிமானுடைய இசையில் அர்ஜுன் தாஸுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பாம். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் இப்போ படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அர்ஜுன் தாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இது சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியா மணி இப்போ ரீசெண்டாக லண்டன் போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். ஆதிமூலம் கிரியேஷனுடைய தயாரிப்பில் பாலா மற்றும் பாலாஜி சக்திவேலுடைய நடிப்பில் செப்டம்பர் 5 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தி கண்ணாடி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிருக்குது விவேக் மோகனுடைய இசையில். அண்ட் எல்லா பாடல்களும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு இருக்கு. ஸ்னேஹா ரீசெண்டாக அவங்களுடைய செலிப்ரேஷன் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேஹாலயாவுடைய அவங்களுடைய ஓன் பிராண்ட் சில்க் சாரீஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. அட்டகத்தி தினேஷ் மற்றும் கலையரசனுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தண்டகாரண்யம். அண்ட் இப்போ ஃபைனலி இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 19 வந்து ரிலீஸ் ஆக போகிறதா போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ரெஜினா கெசன்ட்ரா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்க லைக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ரோமியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சதீஷ் கிருஷ்ணனுடைய டைரக்ஷனில் கவினுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கிஸ். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜென் மார்டின் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் படம் வந்து செப்டம்பர் 19 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தினுடைய ஓவர்சீஸ் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ரிலீஸ்க்கானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படின்றத போஸ்டர் மூலிமா படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஜான்வி கபூருடைய ரீசன்ட் ரிலீஸ் ஆன பரமசுந்தரி படத்தினுடைய பிடிஎஸ் மற்றும் ப்ரொமோஷன் அண்ட் அதனுடைய ஃபோட்டோஷூட்காக அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஃபோட்டோ டம்பாக ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளெக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.